Friends, just a few days ago, the world was celebrating International Women's Day. When it comes to respecting women, our work speaks for itself. We brought the Jan Dhan scheme, which opened over 57 crore bank accounts across the nation. Over 32 crore of these banks' accounts belongs to women. Under the Mudra Yojana, we have given lakhs of crores worth loans to small entrepreneurs. Over 16 lakh crore rupees have been given to women entrepreneurs. Similarly, we have sanctioned around 4 crore rural houses for poor people under the PM Awas Yojana Rural. Out of this, almost 3 crore homes are solely or jointly owned by women. It is our government that brought in the law to ensure women's reservation in Parliament and in assemblies. This shows our commitment to empowering women. நண்பர்களே, சில நாட்கள் முன்பாகத்தான் உலகம் சர்வதேச பெண்கள் தினத்தை கொண்டாடியது. பெண்களுக்கு மதிப்பளிப்பது எனும் போது நாம் பேச தேவையில்லை, நமது வேலையே பேசும். நாம் ஜன்தன் திட்டத்தை தொடக்கியதன் வாயிலாக 57 கோடிக்கும் அதிகமான வங்கி கணக்குகள் தேசமெங்கும் திறக்கப்பட்டன. இவற்றிலே 32 கோடி வங்கி கணக்குகள் பெண்களுக்குடையவை. முத்ரா திட்டத்தின்படி நாம் சிறு தொழில் முனைவோருக்கு பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கடன்களை அளித்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் பெண் தொழில் முனைவோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பிரதம மந்திரி ஊரக பகுதி வாழ் மக்களுக்கு இலவச வீடு கட்டித்தரும் திட்டத்தின்படி சுமார் 4 கோடி ஊரக பகுதி ஏழைகளுக்கான வீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றிலே கிட்டத்தட்ட 3 கோடி வீடுகளுக்கு கூட்டாகவோ தனியாகவோ பெண்கள் சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் பெண்களுக்கான ஒதுக்கீட்டை சட்டம் இயற்றி உறுதி செய்தது நம்முடைய அரசாங்கம்தான். பெண்களுக்கான அதிகார பகிர்விலே நமக்கு இருக்கும் அர்ப்பணிப்பை இது காட்டுகின்றது. Friends, but what is the condition of women in Tamil Nadu today? Under the DMK government, violent crimes against women have become common. Recently, everyone saw the horrible news related to a DMK member who did not spare even a little girl. Today, criminals roam around fearlessly, harming women. But I promise you, NDA will ensure that the women of Tamil Nadu live without fear. We will provide good law and order. It is criminals who will live in fear, not the people. நண்பர்களே, ஆனால் தமிழ்நாட்டிலே இன்று பெண்களின் நிலைமை என்ன? திமுக அரசாங்கத்திலே பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்கள் வாடிக்கையாகிவிட்டன. அண்மையிலே ஒரு சிறுமியை கூட விட்டு வைக்காத ஒரு திமுக உறுப்பினர், அவர் பற்றிய மோசமான செய்தியை நாம் அனைவருமே பார்த்தோம். பெண்களுக்கு தீங்கு ஏற்படுத்திவிட்டு பயமே இல்லாமல் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றார்கள். ஆனால் நான் உங்களிடத்திலே வாக்களிக்கின்றேன் மக்களே. தமிழ்நாட்டின் பெண்கள்
அச்சமோ பயமோ இல்லாமல் வாழ்வதை என்டிஏ உறுதி செய்யும். நாம் நல்ல சட்டம் ஒழுங்கை அளிப்போம். குற்றவாளிகள் தான் பயத்திலே வாழ்வார்களே தவிர மக்கள் அல்ல. Friends, today I would like to speak to the people of Tamil Nadu about the conflict in West Asia. It has affected the whole world's energy supply chain. We believe in the ideology of India first. In any situation, we have seen how our government always puts the interests of Indians above everything. Even in these times, our approach will be the same. There is no need to panic or pay attention to rumors. I would like to appeal to the people, let us spread only correct and verified information. During the COVID pandemic, 140 crore Indians showed the world how mature our nation is. I am confident that as a nation, we will navigate every situation successfully. நண்பர்களே, நான் தமிழ்நாட்டின் மக்களிடத்திலே மேற்கு ஆசியாவில் நடக்கும் போர் பற்றி பேச விரும்புகிறேன். இது உலகின் ஒட்டுமொத்த எரிசக்தி வழங்கல் சங்கிலிகளை பாதித்திருக்கிறது. இந்தியாவுக்கே முதன்மை என்ற கொள்கையிலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்தியர்களின் நலன்களுக்கே முதன்மை அளிப்பது நமது அரசாங்கம் செய்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இந்த சூழ்நிலையிலும் கூட நமது அணுகுமுறை அதே மாதிரிதான் இருக்கும். நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, பீதியடைய தேவையில்லை. வதந்திகளை நம்பாதீர்கள் அன்பர்களே. நாம் சரியான தகவலை மட்டுமே பரப்ப வேண்டும். சரிபார்க்கப்பட்ட தகவலை அதை மட்டுமே பரப்புரை செய்ய வேண்டும் என்று மக்களே நான் உங்களிடத்திலே வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன். கோவிட் பெருந்தொற்று காலத்திலே நாம் எப்படிப்பட்ட முதிர்ச்சியுடைய தேசம் என்பதை 140 கோடி இந்தியர்கள் உலகிற்கு எடுத்துக் காட்டினார்கள். ஒரு தேசம் என்ற வகையிலே ஒவ்வொரு சூழ்நிலையையும் நாம் வெற்றிகரமாக கடந்து செல்வோம் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். Friends, the upcoming election is the most important in Tamil Nadu's history. The choice before the people is very clear. One path leads to corruption, dynasty politics, and broken promises. The other path leads to development, opportunity, and honest governance. I have full faith in the wisdom of the people. Together, we will build a Tamil Nadu that is prosperous. Together, we will build an India that is developed. Let your voice from Tiruchi echo across the state. Tamil Nadu wants change. Tamil Nadu wants NDA. Nandri. நண்பர்களே, தமிழ்நாட்டின் வரலாற்றிலே வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல் என்பது மிகவும் முக்கியமானது. மக்கள் முன்பாக இருக்கும்
தெளிவாக இருக்கின்றது. ஊழல், வம்சாவழி அரசியல், பொய்யான வாக்குறுதிகளை நோக்கி ஒரு பாதை, வளர்ச்சி வாய்ப்பு, நாணயமான ஆளுகை ஆகியவற்றை நோக்கி இன்னொரு பாதை அழைத்து செல்லுகிறது. மக்களிடம் ஆழமான அறிவு இருக்கின்றது. அதன் மேல் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. நாம் அனைவரும் இணைந்து வளமான தமிழகத்தை உருவாக்குவோம். நாம் அனைவரும் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம். திருச்சி மக்களே, உங்கள் குரல் மாநிலமெங்கும் எதிரொலிக்க வேண்டும். தமிழ்நாடு மாற்றத்தை விரும்புகிறது. தமிழ்நாடு என்டிஏவை விரும்புகின்றது. நன்றி. திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை பிரதமர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக குடும்ப அரசு, தமிழ்நாட்டில் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மாறலாம், குடும்பத்தினுடைய ஆட்சி மாறாது அப்படின்ற குற்றச்சாட்டுக்களில் தொடங்கி நவீன முறையில் ஊழல் செய்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பிரதமர் குறிப்பிடுகிறார். தமிழகம் புல்லட் ரயில் திட்டத்தின் மூலமாக வளர்ச்சி பன்மடங்காகும் அப்படின்னு குறிப்பிட்டு, தமிழகத்திற்கு மத்திய அரசுடைய பங்களிப்பெல்லாம் குறிப்பிட்டு, தமிழகம் மாற்றத்தை விரும்புகிறது, தமிழகம் என்டிஏவை விரும்புகிறது என பிரதமர் தன்னுடைய உரையை நிறைவு செய்திருக்கிறார்.